வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்களின் அமோக ஆதரவு. வைத்தியசாலை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. நோயாளர்கள் அசௌகரியத்தில். அரச நில அளவியலாளர்கள் சங்கமும் பணி பகிஷ்கரிப்பு. இலங்கை இந்திய அதிகாரிகளுக்கு இடையிலான உயர்மட்ட மீனவ பேச்சுவார்த்தை இன்று புதுடில்லியில். இனி விரிவான செய்திகள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு பொருட்களை திரட்டும் பணிகள் இன்றைய தினமும் 2வது நாளாக தொடர்கின்றது. MTV மற்றும் MBC ஊடக வலையமைப்பின் 3 பிரதான அலுவலகங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகம், பணிப்பிட்டிய தேப்பானம் அலுவலகம் மற்றும் ரத்மலான பொறுப்பன வீதியில் உள்ள ஸ்டெயின் கலையகம் என்பவற்றில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர், அரிசி, பருப்பு, சீனி, பால்மா மற்றும் டின்மீன் உள்ளிட்ட உலர் உணவுப் பொருட்களை உங்களுக்கு எம்மிடம் கையளிக்க முடியும். கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமையக அலுவலகத்தில் இன்றைய தினமும் காலை முதல் வந்த மக்கள் உலர் உணவுப் பொருட்களை கையளித்தனர். இன்று முற்பகல் வேளையில் MTV MBC தலைமையக அலுவலகத்திற்கு வருகை தந்த கொட்டாஞ்சேரியைச் சேர்ந்த சிவசோதி 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலியை வறட்சியால் வாடும் மக்களுக்காக அன்பளிப்பு செய்தார். ஒரு துளி தண்ணீருக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையாக கருதி சிவசோதி ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். நன்றி சிவசோதி ஐயா, எங்களோடு இணைந்து கொண்டு இவ்வாறான ஒரு அளப்பரிய உதவியை செய்தமைக்கு நன்றி. சக்தி எஃப்எம்க்கும் நன்றி. பணிப்பிட்டிய தேப்பானம் அலுவலகத்திலும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்கள் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போர்பன வீதியில் அமைந்துள்ள ஸ்டெயின் கலையகத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் அங்கு குடிநீர் போத்தல்கள், பருப்பு, பால்மா போன்ற பொருட்களை வழங்கி தமது ஒத்துழைப்பை நல்கினர். கொழும்பு மாநகரின் புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்களிடமிருந்தும் நிவாரணப் பொருட்களை சேகரித்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் இவ்வாறு சேகரிக்கும் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதற்கான லொரி வசதிகளையும் வழங்கி நீங்கள் உதவி செய்ய முடியும். சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள 0114896896 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஆரம்பித்துள்ள சிரச சக்தி நிவாரண யாத்திரைக்கான பணிகள் 2ஆம் நாளான இன்று இந்த நிவாரண நடவடிக்கையில் பொதுமக்கள் பலரும் கைகோர்த்துள்ளனர். கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை அலுவலகத்தில் இடம்பெறும் நிவாரணப் பணிகள் தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். அரச நில அளவியலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. நில அளவியலாளர் திணைக்களத்துக்கு புதிதாக இணைத்துக் கொள்ளும் நில அளவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் அமல் ஜெயவர்தன குறிப்பிட்டார். தொழிற்சங்க நடவடிக்கையால் அதிவேக மார்க்கத்தின் நிர்மாண பணிகளுடன் தொடர்புடைய அளவீட்டு நடவடிக்கைகள், தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் அளவீட்டு பணிகள், பிம் சவிய செயற்திட்டத்தின் அளவீட்டு பணிகளிலிருந்து தமது உறுப்பினர்கள் விலகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் காணி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சிறிபால கமலத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பொறுப்பான அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் வெளிநாடு சென்றுள்ளதால் அமைச்சர் நாடு திரும்பியவுடன் நில அளவியலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இன்று விநாயகர் சதுர்த்தி. உலகெங்கும் வாழும் இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தியை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். ஆவணி மாத சுக்கில பட்சத்தில் வரும் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுவது விநாயகர் சதுர்த்தியாகும். இன்று விநாயகர் சதுர்த்தி நாளாகும். இது விநாயக பெருமானின் பிறந்த நாள் என்று போற்றப்படுகிறது. இன்று இந்துக்கள் விரதமிருந்து விநாயக பெருமானின் அருளாசியை பெறுவார். விநாயகர் ஆலயங்களில் விநாயக பெருமானுக்கு விசேட அபிஷேகங்களும் பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன.
மலையகத்தில் அமைந்துள்ள ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் மற்றும் டிகோயா விநாயகர் கோவில்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றன. இந்த பூஜை வழிபாடுகளில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக நிலவும் வறட்சி நிலைமையை கருத்தில் கொண்டு 7 கோடி ரூபாய் செலவில் 17 சிறிய குளங்களை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 7 குளங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கென 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் ரா நெடுஞ்செழியன் தெரிவித்தார். சின்ன புல்லுமலை, களிக்குளம் மற்றும் கரடியனாறு, அன்புக்குளம் என்பவற்றை புனரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஏறாவூர்பற்று, கிரான், வாகரை, வவுனத்தீவு மற்றும் களுவாஞ்சிக்குடி ஆகிய பிரதேச செயலக பிரிவில் உள்ள சிறிய குளங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. காசுக்கான வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் பங்கேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 நாட்கள் மேற்கொள்ளும் வேலைக்காக ஒரு நபருக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போதைய வறட்சியினால் பல சிறிய குளங்கள் வற்றியுள்ளமையினால் விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சிறிய குளங்களை தோண்டி புனரமைப்பதன் மூலம் வறட்சியான சூழ்நிலைக்கு ஈடு கொடுக்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சக்தி நிவாரண யாத்திரைக்கான பணிகள் 2ஆம் நாளான இன்று இந்த நிவாரண நடவடிக்கைகள் பொதுமக்கள் பலரும் கைகோத்துள்ளனர். கொழும்பு 2 பிரேக்புக் பிளேஸில் அமைந்துள்ள MTV MBC தலைமை அலுவலகத்தில் இடம்பெறும் நிவாரண பணிகள் தொடர்பான தகவலுடன் மீண்டும் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். நாட்டின் குறிப்பாக 14 மாவட்டங்கள் இன்று வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அவர்களுக்கு தேவையான குடிநீர் போத்தல்கள், அரிசி, தீன்மீன்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எமக்கு வழங்குவதற்கு உங்களால் முடியும். இதை வழங்குவதற்காக கொழும்பில் உள்ள எமது தலைமை காரியாலயம், பிரேக்புக் பிளேஸில் அமைந்துள்ள எமது தலைமை காரியாலயம், அதே போன்று பன்னிப்பிட்டியில் அமைந்துள்ள எமது கலையகம், அதே போன்று ரத்மலானையில் அமைந்துள்ள ஸ்டைன் ஸ்டுடியோ ஆகிய இடங்களில் இந்த பொருட்களை வழங்கி இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களாலும் முடியும் என நாம் அறிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த பொருட்களை உங்களுக்கு வழங்குவதற்கு எம்முடன் தொடர்பு கொள்ள வேண்டிய ஏற்படின் 0114896896 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொலைபேசியூடாக எம்முடன் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ளவும் முடியும். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத், கொழும்பு தலைமை காரியாலயத்திலிருந்து. நன்றி ரஞ்சன் அருண் பிரசாத். இலங்கை இந்திய அதிகாரிகளுக்கு இடையிலான உயர்மட்ட மீனவ பேச்சுவார்த்தை இன்று புதுடில்லியில் நடைபெறுகின்றது. மன்னார் வளைகுடா பகுதியில் இரு நாட்டு மீனவர்களும் சட்ட ரீதியில் மீன்பிடிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இன்று ஈடுபடவுள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக இணைப்பாளர் ST சதாசிவம் குறிப்பிட்டார். மக்களின் ஊடகம் என்ற வகையில் மக்களின் பிரச்சினைகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றது. அந்த வகையில் சுட்டிக்காட்டப்பட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் போது அதை பாராட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் தவறுவதில்லை. சேதமடைந்த நிலையில் காணப்பட்ட புத்தளம் கொந்தாத்தீவு காலனி சின்னப்பாடு வீதி குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்போது அந்த வீதி புனரமைக்கப்பட்டு வருகின்றது. புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலத்துக்குட்பட்ட கொந்தாத்தீவு காலனி சின்னப்பாடு வீதியே இது. இந்த வீதியின் நிலை தொடர்பில் அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பில் செய்தி வெளியிட்டதன் பின்னர் இந்த பாதையின் நிலை இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் பதிவானது. இவ்வீதி தற்போது கான்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக இப்பாதையை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு சிரமங்களை முன்னர் எதிர்நோக்கி வந்தனர். இப்பிரதேசத்தில் உள்ள 5 ஏக்கர் மாஞ்சோலை போன்ற கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இவ்வீதியை பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்ல, இவ்வீதியின் ஊடாக தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணம் மேற்கொள்கின்றது. பெரும் சிரமம் இல்லாத பெரும் ஒரு நல்ல காரியமாக இது காணப்படுகிறது. இதனை சுட்டிக்காட்டிய நியூஸ் ஃபெஸ்டிற்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்த அதிகாரிகளுக்கும் எமது நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது இந்த வீதி திருத்தப்பட்டு வருகின்றமை தொடர்பில் இந்த வீதியை பயன்படுத்துகின்றவர்கள் இதனை சுட்டிக்காட்டிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றனர். யாழ்தேவி ரயிலில் குழப்பம் விளைவித்ததாக கூறப்படும் 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயில் பரிசோதகருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக 3 ராணுவ வீரர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. பழையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயிலில் அனுராதபுரத்தில் வைத்து ராணுவ வீரர்கள் ஏறியுள்ளனர். ரயில் பரிசோதகருடன் ஏற்பட்ட தகராறை அடுத்து அவர் மீது 3 ராணுவ வீரர்களும் தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான ரயில் பரிசோதகர் கல்கமோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பனாகுடை ராணுவ முகாமை சேர்ந்த 3 ராணுவ வீரர்களை கைதாகியுள்ளனர். கல்கமோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின்சார பிறப்பாக்க நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கு மேலும் 2 தினங்கள் கால அவகாசம் தேவைப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் செயலிழந்துள்ள முதலாவது மின் பிறப்பாக்க இயந்திரத்தை 2 தினங்களுக்குள் வளமைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனஜித் தசநாயக்க குறிப்பிடுகின்றார். மின் நிலையத்தின் 2ஆம் இயந்திரம் கடந்த 13ஆம் தேதி செயலிழந்ததுடன் அதனை புனரமைப்பதற்கு மேலும் 2 நாள் கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பரிச்சார்த்த ரீதியாக செயற்படுத்தப்பட்ட 3வது இயந்திரம் கடந்த 26ஆம் தேதி செயலிழந்ததாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் கூறினார். இதனை அடுத்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மின்சார பிறப்பாக்க நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் முதல் முற்றாக தடைப்பட்டுள்ளன. கொழும்பு நகரில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பாடசாலைகளை அண்மித்த சூழல்களில் இன்றும் நாளையும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கொழும்பு மாநகர சபை குறிப்பிடுகின்றது. பாடசாலைகளில் 3ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக டெங்கு நுளம்புகள் பரவுவதை தடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என மாநகர சபையின் பிரதம சுகாதார அதிகாரி ருமான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதேபோல மழை காரணமாக ஆகஸ்ட் மாதத்தில் கொழும்பு நகருக்குள் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் ஓரளவு அதிகரிப்பை காட்டுவதாகவும் அவர் கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.